இப்ப வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ராணாவும் த்ரிஷாவும் வந்து பயங்கரமா அப்படியே லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அவ இல்லன்னு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. நிறைய டாக் வந்துச்சு இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு வந்து என்ன மாதிரியே உனக்கும் வந்து நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, உன்ன மாதிரியே எனக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதனால நீ எனக்கு வேணாம் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அப்படியே ஆமா. உதறி விட்டு போயிட்டாங்க இல்லையா. ஆமா. அப்படி உதறி விட்டு போனவங்களுக்கு ஆ. இப்படி பிரிஞ்ச ரெண்டு சிட்டுக்குருவிக்கு ஐயையோ! ராணா சிட்டுக்குருவிக்கு வந்துட்டு ரெண்டு ரெண்டு சிட்டுக்குருவி பிரிஞ்சு போச்சு இல்லையா. சரி, அந்த ஒரு இதுல சிட்டுக்குருவிக்கு என்ன ஆச்சு? ராணா சிட்டுக்குருவிக்கு வந்து ஒரு குருவி அடைக்கலம் கொடுத்திருக்கு. ஆ, அப்படின்னா என்ன யாரு? அப்படின்னா பாசமா பேசி அப்படிலாம் இல்ல, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவீங்க அப்படின்னு ஓ, சொல்லி அப்படியா? அப்படிலாம் பாசமா பேசி ஒருத்தவங்க வந்து ஆறுதல் சொல்லிருக்காங்க. ஓ, ஓகேவா. யாரு? அவங்க யாரு அப்படின்னா அவங்கதான் சமந்தா. ஓ, ஓகேவா. அத்தை அப்ப சமந்தா கூட தான் ராணா பேச்சு வரும் போல. கேளு, ஆ, இப்படி வந்துச்சா? வந்துட்டு ஒரு நட்பு ரீதியா போயிட்டு இருந்தது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா த்ரிஷாவுக்கே வந்து பகீர் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருச்சாம் ஒரு நாள். சமந்தா எப்படியா கேப்ல பூந்தா அப்படின்னா? அப்படின்ட்டு என்ன அப்படின்னா இவரு ராணா சொல்றாராம், எனக்கு இப்பெல்லாம் வந்துட்டு நான் வந்து லோன்லியாவே நான் ஃபீல் பண்ணல தெரியுமா. ஏன்னா நீ போன என்ன எனக்கு சமந்தா இருக்காங்க ஆறுதல் சொல்ல. அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. இப்பெல்லாம் அதுக்கே போட்டு நீ விட்டு என்ன- போக மாட்டாரு. அதுக்கே நீ என்ன இப்படி பார்த்த? இல்ல, அவர் போய் சொன்னதை நீ கேட்டு வந்துட்டியோன்னு நான் நினைச்சேன். ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்பெல்லாம் எனக்கு வந்து சமந்தா கூட தான் டேட்டிங் போறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரே போட போட்டாராம். நீ த்ரிஷா அப்படியே ஆடி போயிருக்காங்களா, என்னது இது அப்படின்னு வட சொல்லிட்டு. போச்சு அப்படின்னா? இல்ல, இதுக்கிடையில என்னன்னா மழையே போயிடுச்சுன்னா? இருக்கும். ஓ, மழையே போச்சே நினைச்சாங்களா, வேற நோ போச்சு நினைச்சாங்களோ, சரி, அது என்ன okay, நம்மளுக்கு எதுக்கு விடு. என்ன அப்படின்னா சமந்தாவும் சித்தார்த்தும் வந்து ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு நடுவுல இருந்தோம். சித்தார்த் வேற ஒருத்தர் இருக்கார்ல, அத நான் பாத்தியா? மறந்துட்டேன். அந்த அந்த பாவப்பட்ட ஜீவனை வந்து நம்ம எல்லாம் மறந்துட்டோம். இல்ல, அவர் கொண்டால ரொம்ப சைலண்டா இருக்கனால நான் அவர் மறந்து போயிட்டேன். ஓகே ஓகே. சமந்தா வந்து கிளாமரஸா நடிச்சாங்க, அதனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்குனாரு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஆடியோ ரிலீஸ்க்குலாம் வந்துட்டு ஹைதராபாத்ல இருந்து ஃபிளைட் பிடிச்சு வந்தாங்க சமந்தா. உடனே அப்படியே அப்பா என்னோட ஆடியோ ரிலீஸ்க்கு அங்க இருந்தெல்லாம் அந்த வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கு பாரு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஒண்ணாயிட்டாங்க இல்லையா. இப்ப இந்த பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் சித்தார்த் என்ன சொல்லியிருக்காரா, சச்சா அப்படிலாம் இருக்காது, அப்படிலாம் பேசாதீங்க. சமந்தா எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. சமந்தா வந்து ஷீஸ் a cute girl, எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஓகே, குட் கேர்லா? கியூட்டோ, அது குட் கேர்லா என்னங்கிறது வந்து அவருக்கு தான் தெரியும் இல்லையா. இப்பெல்லாம் சொன்னோம்னா ஆனா ராணா வந்து சொல்லியிருக்காராம் எனக்கு சமந்தா கூட டேட்டிங் போகதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. சமந்தா வந்து இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்கப்பா, நான் எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிப்பை போட்டு உட்கார்ந்துருக்காங்களாம். அவங்க வாயை திறந்து ஏதாவது சொன்னாதான் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். விடு, அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரம் இது இருக்கு, எதனா ஒரு விடிவு காலம் வந்து அதை நம்மளே சொல்லலாம்.